morning students. Now we are going to talk about this lesson, Introduction to Microeconomics. Economics la first chapter நுண்ணின பொருளியல் ஓர் அறிமுகம். அதில் வந்து அதாவது மைக்ரோ அப்படின்னா மிகச்சிறியன்னு அர்த்தம். அப்போ நுண்ணிய பொருளியல் அதில் இந்த டைலர் கோவன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டெசிஷன் அண்ட் லெட் த ஹாப்பியர் லைஃப். பொருளியல் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிறைந்தது. பொருளியலின் புரிதல் வந்து நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆனந்தமான வாழ்க்கையை பெறவும் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்லி டைலர் கோவன் வந்து சொல்லியிருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அக்யூர் த ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் டு த அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நேச்சர் அண்ட் ஸ்கோப் அப்படின்றாங்க. அதாவது பொருளியல் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்னால் என்ன பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதும் ப்ளஸ் வந்து அதனுடைய இயல்பை கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் இயல்பை எல்லைகளை வந்து புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் சம் ஆஃப் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் டு அப்சர்வ் ஹவு தே ஆர் அப்ளைட் இன் த வேரியஸ் டெஃபினேஷன் ஃபார்முலேட்டட் ஆன் த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதாவது பொருளியலில் சில அடிப்படை கூறுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்வதற்கும் பல்வேறு வரையறைகள் நிறைய ஆத்தர்ஸ் வந்து நிறைய டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த லெசனில் படிக்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன். A subject should have a name or a little that facilitate a clear and correct understanding. அதாவது எக்கனாமிக்ஸ் there are many books available. நிறைய புக்ஸ் வந்து இருக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது. with title such as Introductory Economics and Introduction, Basic Economics, Elements of Economics, Elementary Economics, Fundamental of Economics. நிறைய வந்து பொருளாதாரம் சொல்லும்போது பொறியியலின் அறிமுகம், பொருளியல் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், பொருளியல் ஓர் அறிமுகம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் எக்கனாமிக்ஸ் அடிப்படை பொருளாதாரம் பொருளியல். அதுக்கப்புறம் பார்த்திங்க எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்போ அதாவது பொருளியலின் கூறுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி எக்கனாமிக்ஸ் தொடக்க பொருளாதாரம், ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்போ அடிப்படை அதாவது பொருளியலின் அடிப்படை தலைப்புகள் அப்படின்ற மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் மீனிங். பொருளாதாரம்னா என்ன, இப்போ பொருளியல் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த டேர்ம் ஆர் வேர்ட் எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் கிரீக் ஒய்கோனோமோஸ். அதாவது அந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற வேர்டு ஒய்கோனோமோஸ். அப்போ ஒய்கோஸ் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது இல்லம் வீடுன்னு அர்த்தம். அண்ட் நோமோஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம். அப்போ கஸ்டம் ஆர் லா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருளியல் அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது ஐகோனோமிஸ் அப்படின்ற ஒரு பழமையான கிரேக்க சொல்ல இருந்து வந்தது. அதில் அந்த ஐகோஸ் அப்படின்னா இல்லம்னு அர்த்தம், நோமோஸ் அப்படின்னா வந்து நிர்வாகம் அப்படின்றது வந்து பொருள்படும் சொல்கிறாங்க. தஸ் த டேர்ம் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் நிர்வாகம் வழங்கும் அல்லது விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருளியல் அப்படின்னு சொல்லும்போது இல்லங்களின் நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லங்களின் நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சப்ஜெக்ட் வாஸ் இயர்லியர் known as the political economy is renamed as economics. அப்போ அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அரசியல் பொருளாதாரம் சொல்லும்போது 19th century, in the late 19th century by ஆல்ஃப்ரெட் மார்சல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி, அதாவது அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அரசியல் பொருளாதாரம் சொல்லும்போது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயர் வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர், அதாவது
பொருளியல் அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். திஸ் நேச்சர் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஸ்டடியிங் த வேரியஸ் டெஃபினேஷன். அதாவது பொருளியல் அப்படின்னு சொல்லும்போது சில பொருளாதார அறிஞர்கள்னால நிறைய டெஃபினேஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. given by the notable economics, the existence of multiplicity of the definition makes some scholar comment that the search for a clean definition of economics is an exercise in futility. அப்போ J.M. Keynes for example observes that political economy is said to have struggled itself with definition அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது J.M. Keynes அப்படின்ற ஒரு அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வரையறை மூலம் தனக்குத்தானே குரல் வலையை என்ன சொல்லியிருக்காங்க, நெக். அப்போ குரல் வலையை நெரிக்கிற மாதிரி இருக்குது பொருளாதாரம் அப்படின்றத சொல்கிறார். A wide variety of definition paves the way to arrive a new complete agreement on the subject matter of economics. A science grows stage by stage, and at every stage in its never definition emerge and a concept associated with it receives some special emphasis. However, the study of subject is made possible when it possesses its clear cut definition and boundaries. அப்போ ஒரு இயல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பொருளாதாரம் சொல்லும்போது சமூக அறிவியல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அறிவியல் போன்று சயின்ஸ் மாதிரி நிறைய அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷனை உருவாக்குறதுக்கு மக்களுக்கு சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வரையறைக்கும் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு முழுமையான அறிவை அடைவதற்கு இந்த பல்வேறு வகையான வரையறைகள் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 டெஃபினேஷன், அதாவது இதன் மூலமாக 4 வரையறைகள் அப்படின்றது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. each referring to particular stage of growth of the subject of economics are presented here. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்மித் என்ன சொல்கிறாரு, வெல்த் டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் த கிளாசிக்கல் ஈரா அப்படின்றாங்க. அப்போ தொன்மை, கிளாசிக்கல் அப்படின்னா பழங்காலம், தொன்மை காலம், அதில் உணர்த்தும் ஆடம் ஸ்மித் அப்படின்றது வெல்த் டெஃபினேஷன், செல்வ இலக்கணம் அப்படின்ற கொண்டு வந்திருக்காரு. தொன்மை காலத்தில் தொன்மை காலத்தை உணர்த்தக்கூடிய செல்வ இலக்கணம் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. யார், ஸ்மித் அப்படின்றவர். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்சல்ஸ் வெல்ஃபேர் டெஃபினேஷன், அதாவது மார்சல் எழுதிய புதிய தொன்மை காலத்தை என்ன சொல்லியிருக்காங்க, வெல்ஃபேர் டெஃபினேஷன். அப்போ புதிய தொன்மை காலத்தை உணர்த்தக்கூடிய செல்வ இலக்கணத்தை பற்றி நியூ கிளாசிக்கல் ஈரா, அதுதான் புதிய தொன்மை காலத்தை பற்றி எழுதியிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராபின்சன். அப்போ ராபின்சன் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் த நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புதிய காலத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு ராபின்ஸுடைய ஸ்கார்சிட்டினா மீன்ஸ் பற்றாக்குறைன்னு அர்த்தம், பற்றாக்குறை இலக்கணத்தை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள், சாமுவேல்சன் க்ரோத் டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் த மாடர்ன் ஏஜ். அப்போ நவீன யுகத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு சாமுவேல்ஸோட மாடர்ன் ஏஜ் அப்படின்ற வளர்ச்சி இலக்கணம் ரெப்ரசன்டிங் த க்ரோத் டெஃபினேஷன். அப்போ இதை எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதிலேருந்து ஒன் வேர்ட்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்மித் என்ன டெஃபினேஷன் கொடுத்தாரு, வெல்த் டெஃபினேஷன். மார்சல் வெல்ஃபேர் டெஃபினேஷன். ராபின்சன் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன். சாமுவேல்சன் க்ரோத் டெஃபினேஷன். இதில் ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். இப்போ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 4 டெஃபினேஷனையும் தான் விரிவாக நம்ம லெசனுக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ வெல்த் டெஃபினேஷன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆடம் ஸ்மித் அவங்கள தான் ஷார்ட்டாக ஸ்மித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லும்போது ஆடம் ஸ்மித் 1723 to 1790. In this book, an enquiry into nature and causes of wealth of nation அப்படின்றாங்க. அப்போ செல்வ இலக்கணம் அப்படின்றது
ஆடம் ஸ்மித்தால் வந்து எழுதப்பட்டது 1723 1790 வரை. அப்போ அதில் என்ன அந்த புக்கு என்ன எழுதினா அண்ட் என்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் சொல்லியிருக்கான். அப்போ பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னது பொருள் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. Define economics as the science of wealth அப்படின்னு சொல்கிறார். He explains how the nation's wealth is created and increased அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனி மனிதர் தங்களுடைய சுய லாபத்தை முன்னேற்ற விரும்புவதாக அவர் வந்து கருதுகிறார். அப்போ அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சயின்ஸ் அதாவது எக்கனாமிக்ஸ் அஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த், அதாவது அறிவியல் பூர்வமாக செல்வம் அப்படின்றது வந்து பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He considers that the individual in the society wants to promote his own gain, and in this process he is guided and led by the invisible hand. He states that every man is motivated by his self-interest. This means that each person works for his own good அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தனி மனிதர்கள் வந்து செயல்படும் போது அவர்களுடைய திரைக்கு பின்னாலிருந்து இன்விசிபிள் ஹேண்ட் வழிநடத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய செல்ஃப் அதாவது சுய ஆர்வத்தால் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங் அப்போ தூண்டப்படுவதாக வந்து இந்த ஆடம் ஸ்மித் வந்து சொல்கிறார். அப்போ உற்பத்தியினுடைய அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு வேலை பகுப்பு முறை அப்போ டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் ஸ்மித் என்னதுன்னா favors the introduction of divisions of labor to increase the quantum of output ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது அளவை அதிகரிக்க எதை உற்பத்தியினுடைய அளவு அதிகரிக்கணுமா லேபரோட என்ன செய்யணும், லேபர் அதிகப்படுத்தணும். அப்போ வேலை பகுப்பு முறை டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் இதை வந்து அவர் ஆடம் ஸ்மித் வந்து ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆடம் ஸ்மித் த வெல்த் ஆஃப் நேஷன் இன் 1776 has been described as the effective birth of economics as a separate discipline சொல்கிறாங்க. இப்போ ஆடம் ஸ்மித்தோட நூலான நாடுகளின் செல்வம் அப்படின்றது வந்து வெல்த் ஆஃப் நேஷன் 1776 வந்து பொருளியல் வந்து ஒரு தனி இயலாக உருவாக ஆரம்பித்தது. இப்போ எல்லாத்தோட என்னது சயின்ஸோட கம்பேர் பண்ணி இருந்துச்சு, அறிவியலோட அதாவது மிங்கிலாய் தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கடுமையான போட்டியின் காரணமாக தரமான ஒரு பொருள் வந்து கிடைக்கிறது. அந்த அழிப்பு ஆற்றல் இருந்ததுனால குறைந்த விலையில் என்ன செய்ய முடியும், பொருட்கள் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய டெஃபினேஷனில். சிவியர் காம்படிஷன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் சொசைட்டிஸ் ஹெல்ப் இன் பெட்டரிங் த ப்ராடக்ட். அப்போ போட்டி போட்டுக்கிட்டு டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்னு சொல்லும்போது என்னது உற்பத்தியினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு சமுதாயம் மற்றும் நிறுவனங்கள் வந்து கடுமையான போட்டி இருக்கப்போ அந்த கடுமையான போட்டி நிலவும்போது ஒவ்வொரு கம்பெனியும் என்ன செய்வேன், நம்மளுக்கு வந்து அது ஒரு தரமான பொருளை வந்து அறிமுகப்படுத்தினா தான் மக்களிடத்தில் அந்த பொருள் வந்து சேல்ஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த கடுமையான போட்டியின் காரணமாக தரமான ஒரு பொருள் அப்படின்றது வந்து என்ன செய்யுது, குறைந்த விலையில் கன்சியூமர்னால் நுகர்வோருக்கு கிடைக்க பெறுது அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, சப்ளை அளிப்பு எனர்ஜி, அதாவது அந்த சப்ளை எனர்ஜி அப்படின்ற அளிப்பு ஆற்றல் அப்படின்றது வந்து மிகுந்து இருக்கிறதுனால நுகர்வோருக்கு குறைந்த விலையில் எது கிடைக்குது, ப்ராடக்ட் வந்து அதாவது பண்டங்கள் பொருட்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருடைய இதனால். கிரிட்டிசிசம் இப்போ திறனாய்வுன்னு சொல்லும்போது இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஆடம் ஸ்மித் வந்து பெல்ட் டெஃபினேஷன் அதாவது தொன்மை காலத்தில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த இலக்கணம் வந்து என்னது செல்வ இலக்கணம்னு சொன்னார்ல, அதனுடைய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் ஆடம் ஸ்மித் எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ பொருளியல் அதாவது இவருடைய கொள்கையின்படி பொருளியல் என்பது செல்வத்தை திரட்டுதல். அப்போ செல்வத்தை திரட்டி அதாவது சேகரித்து
அதே செல்வத்தை வந்து செலவிடுதல், இதை சார்ந்த நடவடிக்கையாக தான் வந்து இந்த வெல்த் டெஃபினேஷன் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறுதியாக வந்து என்னது, செல்வத்துக்கு மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ இந்த கருத்தினால் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியாக வந்து மனித நலம், அதாவது என்ன சொல்கிறாங்க, வெல்த் இஸ் ட்ரீட்டட் டு பி அன் இட் செல்ஃப், திஸ் வியூ லேண்ட்ஸ் ஹிம் த இக்னோர் ஹியூமன் வெல்ஃபேர். அப்போ மனித நலனை பற்றி அவரால் என்ன செய்யப்படையில, சொல்ல முடியல, புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்போ செல்வத்தை மட்டும்தான் அவர் பேஸ் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ மனித வளம், ஹியூமன் வெல்ஃபேரை பற்றி அவர் சொல்ல கிடையாது. அப்போ ஸ்மித் gives his definition: when religious and spiritual value are held high, Ruskin and Corley record economics as a dismal science, pick science, etc. அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்ப. இந்த ரஸ்கின் மற்றும் கார்லைல் அப்படின்றவங்க வந்து நீதி நெறிக்கு புறம்பான சுயநலத்தை கற்றுத்தருவதாக இந்த இவர் கொடுத்த டெஃபினேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்மல் சயின்ஸ், அதாவது ஒரு இருண்ட அறிவியல், இது என்ன சிறந்த ஒரு பொருளாதாரத்துக்கு கூடிய டெஃபினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ரஸ்கின் மற்றும் கார்லைல் அப்படின்றவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருளியல் அப்படின்றது வந்து நீதி நெறிக்கு புறம்பானதாக வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெல்ஃபேர் டெஃபினேஷன், ஆல்ஃப்ரெட் மார்சல். இவர் என்ன சொல்கிறாரு, புதிய தொன்மை காலத்தை வந்து சொல்லியிருக்காரு. வெல்ஃபேர் டெஃபினேஷனாக நல இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர் யார், ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லும்போது வெல்த் டெஃபினேஷன், செல்வ இலக்கணம். ஆல்ஃப்ரெட் மார்சல் என்ன கொண்டு வந்திருக்காரு, நல இலக்கணம், வெல்ஃபேர் டெஃபினேஷன், நல இலக்கணம். ஆல்ஃப்ரெட் மார்சல் 1842 to 1924 in his book பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 1890. இப்போ ஆல்ஃப்ரெட் மார்சல் வந்து 1890 என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளியலின் கோட்பாடு அப்படின்ற ஒரு நூலை வந்து அவர் வெளியிடுறாரு. பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் த எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். இட் எக்ஸாமின்ஸ் தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோசியல் ஆக்ஷன் விச் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த attainment and with the use of the material of well-being சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அரசியல் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் பொருளியல் அல்லது பொருளியல் அப்படின்றது வந்து மனிதனுடைய அன்றாட நடவடிக்கையை படிப்பதும் பொருள் சார்ந்த நலன்களை அடைவதும் ஒரு தனி மனிதனுடைய செல்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் முக்கியமான வந்து மனிதனை பற்றி ஆராய்கிறது அப்படின்னு சொல்லி The important features of Marshall definition. Economics does not treat wealth as the be all, the end all of economic activities. Main promotes primarily welfare and not wealth அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அனைத்து பொருளாதார நடவடிக்கையிலும் வந்து ஆரம்பமாக இருக்கட்டும், அது இறுதியாக இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அதை செல்வம் அப்படின்றது வந்து பொருளியலில் கருதப்படவில்லை. மனிதன் முதலில் நலத்தை வந்து மேம்படுத்த முயல்கிறான், அப்போ செல்வத்தை கிடையாது. அப்போ ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காரு, செல்வத்தை பற்றி தான் பேசியிருக்காரு. இவர் ஹியூமன் வெல்த், அதாவது மனித மூலதனத்தை மட்டும்தான் வந்து சொல்லாரு, செல்வத்தை பற்றி சொல்லலை சொல்கிறாங்க. The science of economics contain the concern of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. பொருளியல் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண மனிதனுடைய நடத்தை பற்றியது. அப்போ அந்த சாதாரண மனிதர்கள் சொல்லும்போது அன்புனால் வந்து கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. அப்போ உச்சபட்ச பணம் பெறுவதை வந்து நோக்கி செல்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரெட் மார்சல் வந்து சொல்கிறார். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் அ ஸ்பெஷல் சயின்ஸ். இட் ஸ்டடீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர் சொல்கிறாங்க. அப்போ பொருளியல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சமுதாயத்தில் ஒவ்வொருவர் மீது வந்து செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவருடைய அந்த டெஃபினேஷன் கொடுத்ததில் என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
மார்ஷல் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். அதாவது மார்ஷல் அப்படின்னு சொல்லும்போது பொருள்சால் நலன்களுக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் அளிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஹி டஸ் நாட் considered immaterial things such as the service of a doctor, a teacher and so on. They also promote people's welfare. அப்போ பொருள்சால் நலன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பொருள்சால் நலனை தரக்கூடிய யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பணிகளை தான் வந்து அவங்களுடைய பணிகளை வந்து கருத்தில் கொள்ளலை. அந்த பணிகளும் வந்து மனித நலத்தை மேம்படுத்துது. அப்போ இவங்களை பற்றி டீச்சர்ஸ், டாக்டர்ஸை பற்றி இவருடைய தியரியில் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் அஸ் ரிவார்ட் ஃபார் த சர்வீசஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் சர்வீசஸ். பொருள் சாரா பணிகளுக்கு வெகுமதியாக அளிக்கக்கூடிய பணத்தை பற்றி மார்ஷல் தனது என்ன கோட்பாடு அப்படின்னு சொன்னால் வேஜஸ், அதாவது கூலி தியரி ஆஃப் வேஜஸ், கூலி கோட்பாடு அப்படின்றதுல வந்து எதையுமே அவர் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மார்ஷல் டெஃபினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். அதாவது மார்ஷலின் இந்த இலக்கணமானது நலன் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன். ஆனால் இதை என்னது தெளிவாக வந்து வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த அது மட்டும் இல்லாமல் however a welfare means happiness or comfortable living conditions of an individual of group of peopleன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நலன் அப்படின்றது வந்து மனிதனுடைய அல்லது மனிதர்களுடைய குழுவாகவோ மகிழ்ச்சியாகவோ வசதியாகவோ வாழ்வது. நெக்ஸ்ட் கிளாஸில்